Welcome to IDA Max. இன்னைக்கு நம்ம 10th standard chapter 5 coordinate geometry exercise 5.4 10th sum பார்க்கலாம். Find the equation of a straight line through the intersection of lines 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10 and perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0. நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படிப்பட்ட ஸ்ட்ரைட் லைன்னா இந்த ரெண்டு டூ லைன்ஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இந்த லைனுக்கு தேர்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். The equation of the given lines are 5x minus 6y இந்த ப்ளஸ் 2 வந்து இந்த சைடு வரும்போது minus 2 equal to 0 the equation 1. 3x plus 2y minus 10 equal to 0 அதே மாதிரி plus 10 இந்த சைடு வந்தால் minus 10 equal to 0 இது செகண்ட் equation. Third equation 4x minus 7y plus 13 equal to 0. The first ரெண்டு ஈக்குவேஷனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைன் இந்த தேர்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதா அந்த லைனோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். To find the point of intersection of the lines 1 and 2 using the cross multiplication method x, y, variable x, y அடுத்து constant. ஃபஸ்ட்டு நம்ம ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் போடணும். -6 அடுத்தது கான்ஸ்டன்ட் -2 அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 அடுத்தது -6 இது ஃபஸ்ட்டு லைனோடது. செகண்ட் லைனோடது வந்து ஃபஸ்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 அடுத்தது -10 கான்ஸ்டன்ட் அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 அடுத்தது அகெயின் 2. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் பை -6 இன்ட்டு -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 10s are 60. அடுத்தது டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் போகும்போது ஒரு மைனஸ் வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2s are 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஒய் பை இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 3s are 6 -6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, டவுன்வர்ட்ஸ்லேருந்து அப்வர்ட்ஸ் போடுச்சா ஒரு மைனஸ் வரும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 5s are 50 ஸோ ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 5 2s are 10 கான்ஸ்டன்ட் 1/10. இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, இந்த சைட் போகிறச்ச ஒரு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 6 are 18 ப்ளஸ் 18. இப்போ எக்ஸ் பை 60 ப்ளஸ் 4 64 ஈக்குவல் டு ஒய் பை இதை சப்ராக்ட் பண்ணணும் ஆல்டர்னேட் சைனாக இருக்கிறதுனால 50ல் 6 போச்சுன்னா 44 பிக்கர் நம்பர் சைன் போட்டாச்சு ஈக்குவல் டு இது ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணிக்கணும் 1/28. இப்போ எக்ஸ் பை 64ஐயும் கான்ஸ்டன்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒய் பை 44ஐயும் கான்ஸ்டன்ட்டை ஈக்குவேட் பண்ணால் நம்மளுடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எக்ஸ் ஒய் கிடச்சிடும். எக்ஸ் பை 64 ஈக்குவல் டு 1/28. இப்போ 64 இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 64/28 இதை 4 டேபிளால் நம்ம அடித்தா 16 4s are 64 7 4s are 28. ஸோ எக்ஸோட வேல்யூ 16/7. சிமிலர்லி ஒய் பை 44 கான்ஸ்டன்ட்டோட ஈக்குவேட் பண்ணுங்கள். ஒய் பை 44 ஈக்குவல் டு 1/28 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒய் ஈக்குவல் டு 44/28 இதை அகெயின் 4 டேபிளால் அடிக்கலாம். 11 4s are 44 7 4s are 28. So y equal to 11/7. The point of intersection of lines 1 and 2 xy கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் point of intersection of the lines 1 and 2. xோட வேல்யூ 16/7 yோட வேல்யூ 11/7. Now the third equation தான் perpendicular லைன்களாக இருக்குது. The equation of any line perpendicular to the line third equation. அந்த தேர்ட் ஈக்குவேஷன் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் லைனோட ரூல் நமக்கு தெரியணும். ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இருந்தால் பெர்பெண்டிகுலராக இருக்கிற இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் மாற்றணும். bx இங்கே ஒரு மைனஸ் போடணும். ay ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் கிவன் லைன் பெர்பெண்டிகுலர் டு த லைன் இஸ் திஸ் இஸ். ஸோ நம்ம இப்போ கொடுத்துருக்க தேர்ட் லைன் எப்படி இருக்குது அப்படின்னா 4x minus 7y plus 13 equal to 0 அப்படின்னு இருக்குது. நம்ம இப்போ கோஎஃபிஷியன்ட் மாத்திரம் -7x அடுத்தது 4yன்னு வரணும். இங்கே ஆல்ரெடி பெர்பெண்டிகுலராக இருந்தால் செகண்ட் டேர்முக்கு மைனஸ் வரும். ஸோ -7x -4y நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால கேஎம் வந்து -k equal to 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ -7x -4y -k equal to 0னா எல்லாத்துலேயும் மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு 7x + 4y + k equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் பாசஸ் த்ரூ த கிவன் பாயிண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிவன் பாயிண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 16/7 ஒய்க்கு பதிலாக 11/7. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன் 4 7 × 16/7 + 4 × 11/7 + k equal to 0.
716 சார் நம்ம வந்து இங்கே வந்து 7 கேன்சல் பண்ண வேணாம். ஏன்னா இங்கேயும் டினாமினேட்டர் 7 செகண்ட் டேர்ம்லேயே 7ஆக இருக்கிறதுனால நம்ம ஈஸி டு கேல்குலேட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால மேலே இருக்க நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 716 சார் 112/7 ப்ளஸ் 411 சார் 44/7 ப்ளஸ் k = 0. 156 இது ரெண்டையும் டினாமினேட்டர் 7ஆக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்க நியூமரேட்டரை நம்ம ஆஸ் இட் இஸ் ஆட் பண்ணிக்கலாம். 112 + 44னா 156/7 ப்ளஸ் k = 0. இப்போ 156 ப்ளஸ் 156/7 ப்ளஸ் k = 0னா k = அந்த 156/7 இந்த சைடு வரும்போது -156/7 ஆகிடும். இப்போ கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கேயோட வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 4ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7x + 4y ப்ளஸ் கேன்னு இருந்தது, கேக்கு பதிலாக -156/7 = 0. Now multiply 7 throughout the equation. 7 × 7 49x, 7 × 4 28y, 7 into அப்படின்னு போடுறச்சு இங்கே ஒரு 7 into மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 7 கேன்சல் ஆகிடும். -156 = 0. This is the equation perpendicular to the given line. Thank you, children.